சென்னை பெரம்பூரில் உள்ள ஷெர்மா நகரில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் 3 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். சிலம்பரசன், மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி கடந்த 3 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கு, அவங்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. சென்னை பெரம்பூர் ஷெர்மா நகர் அண்ணா சாலை மன்றம் 4 வார்டு உட்பட்ட 45 உட்பட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளமானது சுமார் 3 மாதங்களாக கிடப்பில் போட்டப்பட்டு வருகிறது. அப்பகுதி மக்கள் மற்றும் வணிகர்கள் தேவையான தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் அருகில் உள்ள இந்த மழைநீர் வடிகாலில் பள்ளம் போன்ற அலட்சியத்தை அதிகரித்த அலட்சியத்தை வெளிப்படுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றனர். இந்த தோன்றப்பட்ட பள்ளமானது மழைநீர் தேங்கி நிற்பதால் கொசு உற்பத்தி அதிகரித்து மலேரியா, டெங்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாக பகுதியில் மக்கள் இருக்கக்கூடிய கவலை தெரிவித்து வருகின்றனர். இதனால் சிறுவர் முதல் முதியோர் பெரும் பாதிப்புகள் உள்ளாக்கிய சூழல் உருவாகியுள்ளது. இந்த பிரச்சனை தொடர்பாக பலமுறை மாநகராட்சி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்த போதும் பணிகள் விரைந்து நடத்த வேண்டும் என்று மக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றனர். ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்த போதும் ஒரு நாள் வருகிறார்கள் மற்றும் பல நாட்கள் இந்த கிடப்பிலே போடப்பட்டு வருகிறது. இது குறித்து அதிகாரிகள் கேட்டபோது பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் இடம் மற்றும் பிற வாகனங்கள் பணி நடைபெற்ற இடத்திற்கு நிறுத்தப்படுவதால் பணிகள் மேற்கொள்வதில் சிக்கல் இருப்பதாக தெரிவித்து வருகின்றனர். இருப்பினும் இந்த வாகனங்கள் உடனடியாக அப்புறப்படுத்தி பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் ஒரு நாள் கூலி எங்களுக்கு 500 ரூபாய் சம்பாதிக்க கடுமையாக உழைக்கிறோம். ஆனால் சுகாதார கேடு காரணமாக அதே பணத்தை மருத்துவ செலவுக்கு செலவிட வேண்டும் என்ற நிலை ஏற்படுத்துவது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. உடனடியாக பணிகள் முறைத்து மக்கள் துயரத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்று தண்ணீருடன் கோரிக்கை வைத்து வருகின்றனர். மழைக்காலங்கள் தீவிரமடையும் என்று மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பையும் சுகாதாரத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவசர நடவடிக்கை இருக்க வேண்டும் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது. மின்சார கேபிள்கள் வெளியே தெரிவதால் மின்சார பாதிப்பு போன்றவற்றை மின்சாரம் அடிக்கடி செல்வதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதியும் பாதிக்கப்படுகிறது. இது குறித்து பலமுறை அதிகாரிகள் தெரிவித்த போதும் அலட்சியமாக அலட்சியத்தை காண்பிக்கப்படுகிறது. மழைநீர் வடிகால் பணிகள் தாமதமாவதால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.